அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 14/2/2024 புதன்கிழமை அன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி அண்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் இது ரெண்டுலையுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நைட் யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நேற்று கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டா அப்படின்னு ஒரு டேட்டா யூஎஸில் ரிலீஸ் பண்ணாங்க. அதோட இம்பாக்டில் தான் பார்த்தீங்கன்னா வெறிகுண்டு டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% கீழே விழுந்துருச்சு. S&P அதுவும் ஒரு 1.5%. உங்களுக்கு நாஸ்டாக் கிட்டத்தட்ட ஒரு 2% பக்கமாக கீழே விழுந்திருக்கு. இதை பற்றி நான் இன்றைக்கி ஈவினிங் டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு அந்த டேட்டா நெகட்டிவாக வந்ததுனால பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் அதில் பாதாளத்தில் விழுந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா யூஎஸோட விக்ஸுமே ஒரே நாளில் பாருங்கள் 13% ஏறி இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு பெரிய நெகட்டிவ் சைன் குளோபல் மொமெண்டமில். உங்களுக்கு பார்த்தா தெரியும் யூஎஸோட 10 இயர் பாண்டில் பார்த்தீங்கன்னா குறையணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா வெறிகொண்டு இப்போ 4.3க்கு பக்கமாக போயிடுச்சு. நேற்று மட்டுமே பார்த்தீங்கன்னா யூஎஸோட பாண்டில் ஒரு 3% இருக்குது. இதுவுமே மிகப்பெரிய நெகட்டிவ். க்ரூட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா நேற்று லைட்டாக ஏறி இருந்திருக்கு. ஆனால் மிகப்பெரிய அளவில் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு 1% ஏறி இருந்திருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏடிஆரோட இந்தியன் க்ளோசிங். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் விப்ரோ 2% பாசிட்டிவ். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மார்ஜினலாக பாசிட்டிவாக முடிஞ்சிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சியும் இன்ஃபியும். அதே யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் நெகட்டிவ். ஐசிஐசி பேங்க் மட்டும் பாசிட்டிவ். இங்கே 2% பாசிட்டிவ். இங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா 1.5% பாசிட்டிவ். ஹெச்டிஎஃப்சி பேங்க் நெகட்டிவ் அண்ட் விப்ரோ ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. விச் மீன்ஸ் ஏடிஆர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி இதெல்லாம் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, நேற்று பயங்கரமாக விழுந்ததுக்கப்புறம் டவ் ஜோன்ஸ் இன்னுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்குது. S&P அண்ட் நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா மார்ஜினலாக பாசிட்டிவாக இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லலாமே. அடுத்து டாக்ஸ் ஃப்ளாட்டு, ஃப்ரான்ஸ் ஃப்ளாட்டு, லண்டன் ஃப்ளாட்டு, இவங்கெல்லாம் யூஎஸ் மார்க்கெட்டும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட்டும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அடுத்து ஜப்பான் மார்க்கெட் இவன் மட்டும் லைட்டாக பாசிட்டிவாக இருக்கான். ஹாங்காங்லாம் பார்த்திங்கன்னா இவனும் ஃப்ளாட்டாக இருக்கான். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா குளோபலில் நேற்று மிகப்பெரிய செல் ஆஃப்க்கு அப்புறம் இப்போ யூஎஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. மற்ற குளோபல் மார்க்கெட்டுமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அடுத்து நம்ம அப்படியே கிஃப்ட் நிஃப்டிக்கு வந்துடலாம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 180 பாயிண்ட் கேப் டவுன் காமிக்கிறாங்க நேற்று ஈவினிங்க்கும் இன்றைக்கும். ஸோ 180 பாயிண்ட், அதாவது நேற்று க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஒரு 823 இங்கே இருக்குது. ஸோ அந்த 823 இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 185 பாயிண்ட், கிட்டத்தட்ட -0.85% பார்த்திங்கன்னா கேப் டவுன் காமிக்கிறான். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டியில் பார்த்துடலாம். நிஃப்டியில் நம்ம டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் இன்றைக்கி ஃபார்ம் ஆகக்கூடிய டுமாரோ சிபிஆர். இதில் பார்த்திங்கன்னா இப்போ 743 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஒரு 180 பாயிண்ட் கேப் டவுன் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டே லோ கிட்ட ஓப்பன் ஆகுதுங்க. இந்த ப்ரீவியஸ் டே லோ கிட்ட ஓப்பன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு செட்டப் தான் பாசிபிள். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா S1ல் வர்ற ட்ரெண்டிங் மூவ், ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் டே லோ, இது பார்த்திங்கன்னா S1, இது ப்ரீவியஸ் டே லோ, இது ரெண்டையுமே கிராஸ் பண்ணுற பட்சத்தில் ஒரு பெரிய ட்ரெண்டிங் மூவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வழக்கமாக பார்த்திங்கன்னா எப்பவுமே ஹியூஜ் கேப் டவுன் அப்படின்னா அது உங்களுக்கு பை ஆயிரும். ஏன்னா நேற்று நிறைய பேர் அக்ரெசிவாக பை பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களாம் அவங்களோட பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டை மேலே ஏற்றுவாங்க. அப்படி மேலே ஏற்றும் போது ப்ராபப்ளி இது S1 வரைக்கும் ரிவர்சல் எடுக்கிறக்கோ ஆர் சிபிஆர் கிட்ட ரிவர்சல் எடுக்கிறக்கோ நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் நேற்று மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அல்டிமேட்டாக அப்படியே ஒரு ரிவர்சல் எடுத்து ஃபுல்லாக மார்க்கெட் அதாவது இங்கே இறங்கிட்டு இங்கே ஏறி இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் மார்க்கெட் கேப் டவுனுக்கு அப்புறம் மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவு. சப்போஸ் ப்ரைஸ் சிபிஆர் கிட்டலாம் வருது அப்படின்னா அதுக்கான வாய்ப்பை நான் குறைவாக தான் பார்க்குறேன். ஏன்னா S1 கிட்ட ரிவர்சல் எடுத்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் சிபிஆர் கிட்ட வருது அப்படின்னா அது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் இந்த பிடிஎல்லேருந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் எடுக்கலாம். ஆர் இந்த ப்ரைஸ் நமக்கு S1ல் ரிவர்சல் எடுக்குமா சிபிஆரில் ரிவர்சல் எடுக்குமா அப்படிங்கிறது தெரியல. இது ரெண்டுமே ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். சப்போஸ் உங்களுக்கு S1 ரிவர்ஸ் எடுத்து ஸ்டாப் லாஸ் எடுத்துருச்சு அப்படின்னா அந்த ட்ரேடை விட்டுட்டு நீங்கள் சிபிஆர் ரிவர்சல் ரேட்டை செகண்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கன்ஃபார்மாக நீங்கள் ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். 2 ட்ரேட் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு ட்ரேட் ஹை ப்ராபபிலிட்டியாக கிடச்சி ஏகப்பட்ட ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து பேங்க் நிஃப்டியில் அதே ஒரு 0.9% உங்களுக்கு கேப் டவுன் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் கேப் டவுன் காட்டுது. அந்த 400 பாயிண்ட் கேப் டவுன் ஆகும்போதுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் S1க்கும் சிபிஆருக்கும் நடுவில் தான் இருக்குது. அதே மாதிரி சிபிஆர் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே ஒய்டு சிபிஆராக தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கே வரும்போது உங்களுக்கு நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் கன்ஃபார்மாக எடுத்த உடனே ஒரு பையிங் ப்ரெஷர் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டில் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த க்ரீன் கேண்டில் கரெக்டாக பேங்க் நிஃப்டியோட இந்த இடத்துல டச் பண்ணிட்டு
கீழே ரிவர்சல் ஆகி போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சிபிஆர்லேருந்து ஒரு ரிவர்சல் ட்ரேட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் நம்பர் 1. ரெண்டாவது என்னென்னா, உங்களுக்கு வந்து S1 அண்ட் ப்ரீவியஸ் லெவலோ ரெண்டையுமே வந்து கிராஸ் பண்ணும்போது S1 தாண்டி ஒரு அக்ரெசிவாக க்ளோஸ் வைக்கும்போது நீங்கள் செகண்ட் ட்ரேடை வந்து எடுக்கலாம். இது வந்து இங்கே இருக்கிற செகண்ட் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பேங்க் நிஃப்டியில். இது எல்லாத்துக்கும் மேலே ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று மாதிரியே R1க்கு வரதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு 5% சான்ஸ் இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த R1 ரிவர்சல் ட்ரேடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். ஏன்னா குளோபல் கண்டிஷன் வந்து அந்தளவுக்கு வந்து டிட்டோரேட் ஆகிடுச்சு ஒரே நாளில். அடுத்து நம்ம நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துடலாம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கரெக்டாக போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ரிவர்சல் வந்துச்சு. பட் அந்த ரிவர்சல் இருந்து திருப்பி செல் ஆஃப் ஆகி வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கு. ஆனால் மேலே போகும்போது பாருங்கள், இதுலேயும் விற்கு, இதுலேயும் செல் ஆஃப் வந்து பையிங் வந்திருக்கு அண்ட் ஃபைனலாக வந்து ரெட் விழுந்திருக்கு. இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஓப்பன் ஆகுது. விச் மீன்ஸ் இந்த இது இருக்குது பார்த்திங்களா, உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஆயிரும். ஏன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு கீழே வருது. ஸோ எப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைனை, அதாவது இதோட ஹை, இந்த ட்ரெண்ட் லைனை கூட சொல்ல வேணாம், நம்ம வந்து இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். இதோட ஹையை வந்து ப்ரைஸ் உடைக்குதோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன மொமெண்டம் கிடச்சி இந்த 21,800 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறது 21,800 கீழே முடியறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 100% சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவே கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த 21,563 அப்படிங்கிற சப்போர்ட்டை கீழே உடைக்கும் போது கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்ரெசிவான செல்லிங் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இந்த 21,400 அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா 21,250 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்குமே நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் வரும் நாட்களில் ஒரு 2-3 நாளில் பேஸ்ட் ஆன் த குளோபல் கியூஸ் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நேற்று கிளியராக ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்துருந்துச்சு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருந்து. ஸோ இது கிளியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் சைன் தான். பட் இருந்தாலும் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கு ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இந்த 45,700 அப்படிங்கிற லெவலை தாண்டும் போது அவன் புல்லிஷ் ஆவான். பட் இன்னைக்கு ஹியூஜ் கேப் டவுனு, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் கேப் டவுன் அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே அவன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஓப்பன் ஆக போகிறான். ஸோ இங்கே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சப்போஸ் மேலே வந்தாலுமே இந்த 45,700 தாண்டினா தான் பேங்க் நிஃப்டி புல்லிஷ் ஆகும். உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 46,700 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 1000 பாயிண்ட் மூவ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இஃப் இட் கிராசஸ் 45,700 மார்க். அப்படி இல்லை உங்களுக்கு கீழே போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே 44,600 வந்து கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த கீழே இருக்க 44,600 அப்படிங்கிறது. ஏன்னா டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறையா டைமில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இங்கே கீழே வரும்போது கன்ஃபார்மாக ஒரு நல்ல பேரிஷ்னஸ் வந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவுமே பேஸ்ட் ஆன் த குளோபல் கியூஸ். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து 632க்கு போயிட்டான். ஃபியூச்சரே 632 அப்படின்னா இவன் வந்து 532 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நிஃப்டி ஓப்பன் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அப்படி ஓப்பன் ஆகும்போது 500 அப்படிங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட். அந்த 500 வந்து பிரேக் ஆகிற பட்சத்தில் அக்ரெசிவாக 500 பிரேக் ஆகிற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஸ்டாப் வந்து 400லையோ இல்லை 300லையோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அவ்வளோ பாயிண்ட் கீழே போகுமா அப்படிங்கிறதும் தெரில. பட் இனிஷியலாக ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து அதுக்கப்புறம் செல் ஆஃப் நடந்துச்சுன்னா தான் வந்து மிகப்பெரிய ட்ரெண்டிங் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிஷியலாகவே எடுத்த உடனே இப்போ 208 பாயிண்ட் போயிட்டான். எடுத்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே போச்சு. ஆல்ரெடி 200 பாயிண்ட் கேப் டவுனு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து இந்த புட் சைடு எடுத்தவங்க கால் ஆப்ஷன் செல் பண்ணாங்க மிகப்பெரிய ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்ரெசிவாக வந்து ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் மார்க்கெட் கீழே போகுதுன்னா கன்ஃபார்மாக அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு மேலே வரும். ஸோ சடன் ஃபாலாக இருந்துச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்தால் தான் உங்களுக்கு அது ஹை ப்ராபபிளாக இருக்கும். நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி.